ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டினா டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாண்ட்விச்சுக்கு வைக்கிற கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே அளவு புதினா எடுத்து வச்சிருக்கோம். 3 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றியாச்சு. இதோட அரை மூடி லெமன் சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச்சுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் வச்சு அதில் 2 கேரட்டை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து போட்டுக்கோங்க. குடமிளகாயும் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 கப் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மயோனைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சிக்கோங்க. பட்டர் தடவியாச்சு. இது மேலே நம்ம அரைச்சி வச்ச கிரீன் சட்னியை தேய்ச்சிக்கோங்க. கிரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் வச்சாச்சு. இது மேலே இன்னொரு பிரெட்டை கிரீன் சட்னி தடவி மூடிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி தோசை சட்டி வச்சு கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கோங்க. பட்டர் போட்ட இடத்துல பிரெட்டை வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம். ஒரு சைடு 5 நிமிஷம் வேக வைத்து நல்லா திருப்பியாச்சு. 2 சைடும் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.